Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆராதனையில பங்கெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வவல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய திருக்கரங்கள் எங்கள் ஆராதனை மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க துவங்கும் பொழுது உடைய பிரசன்னம் ஆண்டவரை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இனி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வாழ்வாதாரங்களை கர்த்தர் எங்கள் ஜீவியத்துக்காக நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைவேறத்தக்கதாக எங்களை முழுவதும் உடைய கருத்துல ஒப்புவிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்க நினைத்த ஒரு மனிதனும் கெட்டு போகிறதே இல்லை. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிங்க. நெருக்கடியான சூழ்நிலைகள், கவலைக்கிடமான சூழ்நிலைகள், வியாதியின் நேரங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய செய்து நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்படியாக செய்யுங்க. எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே விசாரித்து ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையை நீர் பலப்படுத்தும். ஆண்டவர் நன்மையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை விட யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ பாற்றி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நீ பாற்றி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டியும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டியும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை விட யாரும் இல்லை.
துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இயேசுவேடாக்கி தேசத்தின் தலையாக்கினே. இந்த எத்தனை தேசத்தின் தலையாக்கினே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையென்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. பூமத்தில் நடைபட்டதை இதற்காக திறந்து வைத்தேன். பூமத்தில் நடைபட்டதை இதற்காக திறந்து வைத்தேன். ஒரு மனிதனும் நடக்க முடியாத தேகபூத்தை எனக்கு தந்தேன். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத தேகபூத்தை எனக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த நாள் இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறதுக்கு பிசாசு நினைத்தாலும் அங்கிருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு என் ஆண்டவர் ஆரம்பமாய் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் உள்ளங்களை தொடுபடியாக, உங்களுடைய வாழ்வாதாரங்களை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாக, உங்களுடைய ஆத்துமாவை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவரோடு கூட இணைந்து கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? இதோடு கூட சேர்ந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே மறுபடியும் துளிர்விட செய்வதற்காக நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே
எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாகவே மிகுந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. அப்படியே எங்களோடு கூட ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக அற்புதங்களை செய்கிற தேவனையா, எங்களை நீங்கள் தூக்கி எடுத்த தெய்வம். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் தூக்கி எடுத்திருக்கிறீர். புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், புது ஜீவனை கொடுத்திருக்கிறீர், புதிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில நீங்க இருந்தீங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நீ பாதுகாத்துக் கொண்டு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை கொடுக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியில் எச்சரிக்கப்படுகிறேன்.
அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்ணாயும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு சில காரியங்களை தியானம் செய்ய போகிறோம். முன்பதாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அதிகமாய் நேசிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய கரங்களில் வைத்து இதுவரையிலும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிறார். விசுவாசத்தோடு ஆமீன் என்று சொல்லுங்கள். காரணம், நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன் உண்மையாகவே இன்று வரையிலும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. குறைவுபடுகிறது போல தெரியலாம், இல்லாதவைகள் போல தெரியலாம், முடிந்தது என்று நாம் நினைக்கலாம். நாம் ஆராதனை செய்யும் பொழுது முடிந்த நிலைமையில் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறுபடியுமாக உயிர்ப்பித்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்ன நடந்தது, அது எப்படி நடந்தது, இதுவைகளை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது முடிந்தது. நீங்கள் முடிந்ததை தோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலங்களிலே உங்களுக்கு சம்பவிக்க வேண்டியவைகளை விரும்பும் இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறது இல்லை. ஆகவே நன்மையானவைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் அது எப்படி நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்துல பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் முந்தின நாட்களிலே அற்புதங்களை செய்தார், இவைகளெல்லாம் நினைத்து ஆண்டவர் எனக்கும் இதை செய்வார், நிச்சயமா இதை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 வசனங்கள் முதல் 16வது வசனம் முடிய நாம் வாசிப்போம். அப்படியே அவன் எழுந்து சாரைபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பம் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, களையத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை
என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இந்த சம்பவம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே எலியாவை சாரிபாத் என்கிறதான ஒரு ஊருக்கு அனுப்புகிறார். அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு அவர் அனுப்பாமல் ஏழை விதவையின் வீட்டுக்கு அவர் அனுப்புகிறார். இது ஒரு ஆச்சரியமான காரியம். ரெண்டு பேருக்குமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அங்கே நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தும், விசுவாசத்தை வலுவூட்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த விதவை வீட்டிலே அவள் வந்த பொழுது அங்கே அவர் தண்ணீர் கேட்கிறார். மாத்திரமல்ல, அவளிடத்திலே ஒரு அடையையும் கேட்கிறார். ஆனால் அந்த விதவை சொல்லுகிற அந்த பதில் என்னவென்றால், எங்களிடத்திலே ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதுவும் அல்லாமல் அதிலே நானும் என் பிள்ளையும் அந்த மாவை சமைத்து சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. அவளுடைய வாழ்வாதாரமே முடிந்து போன நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனி ஒரு வாய்ப்பே இல்லை. என்னிடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் செலவழித்து விட்டேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் இனி ஆகாரம் கிடையாது. இந்த பூமியில ஜீவிக்கிறதுக்கு வேறொரு வாய்ப்புமே கிடையாது என்று சொல்லி அவள் கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். என அன்பாளர்களே, இன்றைக்கும் அநேகர் இந்த தேசத்திலே, இன்றைக்கு இந்த பட்டணத்திலே நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிற காரியம், அநேக குடும்பங்களிலே கடைசி தருவாயிலே இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற இந்த சூழ்நிலையில இருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஒரு வாழ்க்கையிலே உண்டாக்குகிறவர். நாம் முன்பு மூல வசனமாக வாசித்தோம், இதோ வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் மையமாக வைத்து மற்ற காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அவர் வனாந்திரத்திலே வழி உண்டு பண்ணுகிற தேவன், சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்கும் வல்லமை உடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில இல்லாத இடத்திலிருந்தே ஒன்றை உருவாக்கும் வல்லமை உடைய தேவனை நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால், ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதை இன்னும் கூடுதலாக நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதுக்கு தேவனால் கூடும். அது அதிக நிச்சயம். ஆகவே இந்த இடத்துல நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்துக்கு ஒரு ஆதாரம் ஒன்று உண்டு. அது என்ன என்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசி அந்த பெண்ணிடத்துல ஒரு அடை, நீங்கள் அதை சுட்டு சாப்பிடலாம், ஆனால் அதற்கு முன்பதாக அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை எனக்கு சமைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். முதலாவது அந்த ஊழியக்காரருடைய ஆகார தேவையை திருப்திப்படுத்தும்படியாக தேவ வார்த்தை அந்த இடத்திலே வருகிறது. அந்த தேவ வார்த்தை அந்த ஊழியக்காரரை திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அந்த தாயார் அந்த விதவையினுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை மாத்திரமல்ல, அந்த தாயாருடைய இரக்க குணத்தை எதிர்பார்க்கிறார். தன்னிடத்தில் இருக்கிறதில் இருந்து ஒரு பங்கை நம்மை போன்று முடியாதவர்கள், இயலாதவர்கள், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கிற மனதை அந்த இடத்துல அந்த விதவைக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். என அன்பானவர்களே, இந்த தாயார் இந்த விதவை சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களிடத்தில் இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேலைக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, நிச்சயமா அடுத்த வேலையிலே நாங்கள் மரித்துத்தான் போக வேண்டும், இன்னும் ஒரு சில நாட்களிலே நாங்கள் உயிரோடு இருக்க போகிறது இல்லை, ஆகவே எங்களுக்கு அது பத்தாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதே மனநிலைமையிலே இன்றைக்கும் பல குடும்பங்களிலே, ஏன் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், மனநிலைமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி ஊழியர்களை தாங்குகிறது, எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி ஏழை எளிய ஜனங்களை சந்திக்கிறது, எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி ஒரு மிஷனரியை தாங்குகிறது, நாங்கள் எப்படி இன்னொரு ஊழியக்காரரை
தாங்குகிறது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமான மனிதனுடைய மனநிலைமை. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்கிறவர்களுடைய மனநிலைமை வேறு விதமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் என்று சொன்னால், அந்த தாயார் அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு ஒரு சின்ன அடையை செய்து கொண்டு வந்து அவர் கொடுத்தார். அதற்கு பரிகாரமாக ஆண்டவர் அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அவருடைய பாத்திரத்திலே மாவு குறைந்து போகவில்லை, அவருடைய கலையத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. அது திருப்திகரமாக இருந்தது. எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கிறது. அது குறையாமல் இருந்தது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதுக்கு அந்த கூடையை எடுத்து அது தேவனிடத்துல ஜெபம் செய்து அவருக்கு கொடுத்த பொழுது அது பங்கிட்டு கொடுக்க 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 திரும்ப வந்து கொண்டே இருந்தது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிற ஆகார தேவைகள் பூரணமாய் சந்திக்கப்படும். என அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். உங்களிடத்துல இருக்கிறதை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களிடத்துல இருக்கிறதிலிருந்து ஒரு பங்கை ஏழை எளிய ஜனங்கள், தேவை நிறைந்த ஜனங்கள், ஊழியங்களிலே தேவைகள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கும் அநேக இடங்களிலே சுவிசேஷங்கள் சொல்லப்படாது இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய குடும்பங்கள் தாங்கப்பட வேண்டியிருக்கிறது. மிஷனரிகள் தாங்கப்பட வேண்டி இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை விசுவாசித்து கொடுத்த அந்த குடும்பம் கடைசி வரையிலும் சுகமாய் செழிப்பாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவன். நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? முடிந்ததில் இருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சுப்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாக்க ஆவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு மூந்து இறங்கி விடுகிறான் என்றார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 38 வருஷமாக பெதஸ்தா எனப்பட்ட குளத்தண்டையிலே இரவும் பகலும் படுத்துக் கொண்டே இருந்த ஒரு மனிதன், வியாதிப்பட்ட ஒரு மனிதன், அவனாக எழுந்து தானே தன் வேலையை செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருவருடைய உதவி அவனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது. அவன் இறங்கி அந்த குளத்துக்குள் போய் அவன் தன்னை நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த குளம் கலங்கும் என்று யாருக்குமே தெரியாது. எப்பொழுது அந்த தேவதூதன் இறங்குவான் என்று சொல்லி ஒருவரும் அறிந்திருக்க முடியாது. ஆனால் அது சில நேரங்களிலே அது நடக்கும். அந்த சமயத்திலே தன்னுக்குரிய எல்லா பலத்தையும் திரட்டி கொண்டு வியாதியஸ்தர்கள் ஓடி அந்த குளத்திலே தங்களை நினைத்துக் கொள்ளுகிறதுக்கு இறங்கி விடுவார்கள். ஆனால் 38 வருடமாக மிக அருகாமையிலே, குளத்தின் மிக அருகாமையிலே அவன் படுத்திருந்தும் அவனால் அந்த குளத்தில் தன்னை நினைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், அவன் தன்னால் தானே தன் வேலையை செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுடைய இயலாமை, உங்களுடைய சரீரத்தில் சில பலவீனங்கள், உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுகிறதுக்கு உங்களால் முடியாத சில நேரங்களில் அநேக வியாதியஸ்தர்களை நாம் பார்க்க முடியும். அநேக வயதானவர்களை நாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வயதானவர்கள், பெரியவர்கள், வியாதியஸ்தர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்புமே இல்லையே,
ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியுமா, நான் இனி வாழ்க்கையை தொடர முடியுமா, இதோடு முடிந்து போனதா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் முடித்துக் கொள்ளுகிறதுக்கு முடிவு செய்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, நான் இப்படி வாழ்கிறதுக்கு மறித்து போகலாம் என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். என்ன அன்பானவர்களே, முடிந்து போன காரியத்தை புதிய துவக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறதுக்காக ஒரு புதிய ஆரம்பத்தோடு கூட இயேசுவானவர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் அருகாமையிலே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் சரீரங்களில் புது பலனை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சுத்தமடைய விரும்புகிறீர்களா? உங்கள் கை கால்களில் பலன் உண்டாக விரும்புகிறீர்களா? உங்களுடைய சரீரம் புது பலன் அடைய விரும்புகிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோட ஆமென் ஆண்டவரே, எனக்கு புது பலனை தாரும், எனக்கு ஒரு புது ஜீவனை கொடுங்க. 38 வருடமா ஒரே இடத்துல படுத்து கிடந்த அந்த மனிதனை கர்த்தர் தானே முன்வந்து தொட்டு சுகமாக்கினார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ குளம் கலங்குபடி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை யாரும் கொண்டு போய் அதில் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சகர் நானே உன்னை தேடி வந்து விட்டேன், உனக்கு நிச்சயம் விடுதலை என்று சொல்லி அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இன்று வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த 38 வருடமாய் கிடந்த அந்த மனிதனுக்கு மாத்திரம் நான் சுகம் கொடுக்க முடியுமா? என் ஆண்டவர் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், முதலும் முடிவுமானவர். அவர் உங்களுக்கு ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஒன்றை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் முடிய நாம் வாசிப்போம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரின் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிப்போம். இங்கே நாய்னூர் என்கிறதான ஊருக்கு ஆண்டவர் வந்த பொழுது அங்கே ஒரு வாலிபனுடைய சவ ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வாலிபன் அவனுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறதுக்கு ஒரே ஒரு தாய் இருந்தால், அவளும் விதவை தாய், கணவன் இல்லை, ஆதரவாக இருந்த பிள்ளையும் மரித்து போனான். அவன் ஒரு வாலிபன். அந்த வாலிபனை குறித்து அவள் ஒரு கலக்கத்தை அடைந்தவளாக இருக்கிறார். எனக்கு கணவன் இல்லை, என்னுடைய மகன் வாலிப வயதில் இருக்கிறான், அவன் சம்பாதிப்பான், அவனுடைய வருமானம் என்னை வாழ வைக்கும், அவனால் நான் பிழைப்பேன் என்று சொல்லி எவ்வளவோ கற்பனைகளை அவர்கள் சுமந்து இருப்பார்கள். எனக்கு வாழ்வதற்கு வேறு ஆதாரங்கள் இல்லை, எந்த சூழ்நிலையும் எந்த துணையும் இல்லாதவளா நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் நினைத்திருக்கும் பொழுது, அவள் மலை போல் நம்பி இருந்த அவளுடைய மகன், அவன் ஒரு வாலிபன், அவன் மரித்து போனான். அவன் திரும்ப வரப்போகிறது இல்லை, அவன் மரித்து போனான். ஊராருடைய வெகு ஜனங்கள் அந்த சப ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அந்த ஏழை விதவைக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே அவர்கள் போகிறார்கள். அந்த இடத்துல அந்த சப ஊர்வலத்தில் இயேசு பார்த்தார். அந்த ஏழை விதவை, அந்த அனாதையாய் கைவிடப்பட்ட கைம்பெண்ணாய் இருக்கக்கூடிய அந்த விதவை தாய், அவளை கண்டு கர்த்தர் மனதுருகினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் பார்த்து கர்த்தர் மனதுருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு வேறு ஆதரவு இல்லையா? ஆண்டவரே, நான் நம்பி இருந்தவர்கள் என்னை கைவிட்டார்கள், நான் நம்பி இருந்தது எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது, இனி என்னுடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்போம் என்று சொன்னால், உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். என்ன கண்பானவர்களே,
உங்களை சந்திக்கிறதுக்கு உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினது உங்களை ஏமாற்றி விட்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்தவங்களை கண்டு மனதுருகுகிற தேவன். அவர் அந்த பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரித்த வாலிபன் எழுந்திருந்தான். ஆமென். மரித்த நிலைமையில் இருக்கிறதான உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் தொடுவார். அவர் தொடும் பொழுது அது புது பலத்தோடு கூட எழுந்திருக்கும். நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் விதவை என்று சொல்லப்படுகிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையை உண்டு பண்ணுகிற தேவன், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். உங்களுக்கு இருந்தது எல்லாம் அழிந்து போனாலும் உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்குகிறவர். ஏசாயா 43வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா? நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறேன். சாத்தியமே கிடையாது. வனாந்தரத்திலே எப்படி வழி உண்டாகும்? அவாந்தர வெளியில் எப்படி ஆறுகள் உண்டாகும்? அது நமக்குத்தான் கேள்விக்குறி. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அறியாயோ? உன் கண்கள் இருளடைந்து இருக்கிறதோ? நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். நாம் அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 43வது வசனம் துவங்கி 48வது வசனம் முடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தங்களையும் இழந்து, அவள் தனக்குரிய பலத்தை இழந்து, தனக்குரிய வாழ்வாதாரத்தை இழந்து, எல்லாவற்றையும் வைத்தியருக்கு செலவழித்திருந்தார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் வைத்தியருக்கு செலவழித்திருந்தார். இனி செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பார்க்காத டாக்டரே கிடையாது. நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் எல்லா டாக்டரிடத்திலும் பார்த்து விட்டேன், இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை தேடி இயேசு உங்கள் வழியாக வருகிறார், உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களிடத்திலும் கேட்க விரும்புகிறார். நீ சுத்தமாக விரும்புகிறாயா? ஆனால் இந்த ஸ்திரீ இந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்காமல், தன்னை சுற்றி நெருக்கி இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் அவர்கள் பார்க்காமல் இயேசுவுக்கு பின்பாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்னுடைய வியாதி குணமாகும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த இடத்துல இயேசு நின்று என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். பேதுரு உடனே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று சொல்லி நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். அப்போ இவ்வளவு பேர் என்னை நெருக்கி சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒருவருக்கு கூட அந்த விசுவாசம் இல்லை. தன்னுடைய சரீரத்திலோ தன்னுடைய வாழ்க்கையிலோ அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு கூட விசுவாசம் இல்லை. அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு அந்த கூட்டத்துக்குள் நுழைந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவள் உடனே சுஸ்தமானாள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார்.
அவருடைய வேத புஸ்தகம் நமக்கு இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு இனி ஒன்றுமே இல்லை, செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வாழ்கிறது பிரயோஜனமற்றது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்குகிறவர். ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோடு போங்க. இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த டெஸ்ட்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க அநேக ஜனங்கள் மத்தியில சாட்சியாக சொல்ல போறீங்க. முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை ஆண்டவர் மாற்றிவிட்டார். புதிய எதிர்காலத்தை, புதிய துவக்கத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீங்க சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் இதை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் என கண்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு சூழ்நிலையை நான் வேதத்தில் இருந்து சுட்டிக்காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலருடைய 430 வருடம் அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அடியோடு ஒரு இரவிலே மாற்றிவிட்டார். நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தளத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை நடத்தி வருகிற வழியிலே அவர்கள் பயணத்தை தடுக்கிற விதமாக செங்கடல் ஒன்றை அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த செங்கடலை பார்க்கும் பொழுது நாம் இனி முன்னேறி செல்ல முடியாது, நம்முடைய பயணங்கள் இதோடு தடைபட்டது என்று சொல்லி அவர்கள் திகைத்து நின்றார்கள். இந்த பாதையிலே நம்மால் செல்ல முடியாது, நம்முடைய எதிர்காலங்களிலே இப்படிதான் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கடல் போல ஒரு சூழ்நிலைகள் நம்மை தடுத்துக் கொண்டே இருக்கும், மலை போல இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்மை தடுத்துக் கொண்டே இருக்கும், சில மனிதர்கள் நம்மை தடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு பிரச்சனையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதோடு கூட இன்னும் சில பிரச்சனைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எதிரிலே செங்கடல், அவர்களுக்கு பின்பதாக பார்த்தால் அவர்கள் அடிமைகளாக இருந்த தேசத்தில் இருந்து அந்த பார்வோன் படையோடு கூட வந்து இவர்களை அழித்து விடும்படியாக அவர்களிடத்திலே கிட்டி நெருங்கி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை இவருடைய வாழ்க்கையிலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாயிலும் இந்த முறுமுறுப்பானது இருந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எப்படி முறுமுறுப்புகள் இருந்ததோ அதே முறுமுறுப்புகள் இந்த இடத்திலும் அநேக ஜனங்களிடத்திலே நாம் கேட்க முடியும் என கண்பானவர்களே. அவர் சொல்லுகிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்து கொல்ல நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எதிரிலே செங்கடல் இருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனை நெருங்கி கொண்டு இருக்கிறது, இதோடு வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில அவர்கள் கோபத்தோடு மோசையோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பெரியவர் இல்லையா? ஆண்டவர் நடத்தி செல்லுகிறவர் இல்லையா? உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய பயணங்களிலே நீங்கள் சில தடைகளை பார்க்க முடியும். சிலர் பிசினஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க, அந்த பிசினஸ் முன்னேறி செல்ல முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கும். அதை அழிக்கிறது என்று சொல்லி சில நபர்கள் உங்களுக்கு பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதோடு முடிந்தது, இனி வாழ்க்கையே கிடையாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். அதிகாரத்தோடு அந்த செங்கடலை பார்த்து அந்த செங்கடலை நோக்கி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் கோலை நீட்டி அந்த செங்கடலை பிளந்து விடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே அப்படியே செய்தான். ஒரு கீழ்காற்று வந்து அந்த கடலை பிளந்தது. எனக்கு அன்பானவர்களே, வழி உண்டானது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டு சொல்ல, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன் என்று சொன்னார். அவர் கடலிலும் வழியை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்பினால் போதும்,
அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகள், எரிகோ போன்ற கோட்டையின் பிரச்சனைகள், மதில் போல் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கி உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். உங்க கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகுமா? நீங்க விசுவாசத்தோடு இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து நீ சமுத்திரத்தில் நடப்படுவாயா என்று சொன்னால் அது அப்படியே நடக்குமா? உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனையை பார்த்து கையை நீட்டுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வழியை விடு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முடிந்தது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. புதிய துவக்கத்தை உண்டாக்குகிற தேவன் நம்ம அருகில் இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார், நம்முடைய தொழிலில் இருக்கிறார், நம்முடைய ஊழியங்களில் இருக்கிறார். முடிந்தவைகள் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. மனிதன் ஒரு நாள் உங்களை நிறுத்தி வைக்க முடியாது, பிசாசு ஒரு நாள் உங்களை அடைத்து வைக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடல் செங்கடலின் நடுவாக அவர்கள் நடந்து போனார்கள். அந்த வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போனார்கள். பின்னாடி வரக்கூடிய அந்த பிரச்சனையும் இவர்களை நெருங்க விடாதபடிக்கு மையமாக இயேசு நின்றார். மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் உங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வேலையடைத்து நடந்து சொல்லுகிற தேவன் நம்ம அதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னும் பின்னும் இடது பக்கம் வலது பக்கம் வேலையடைத்து இருக்கிறார். உங்கள் சத்துரு உங்களை நெருங்க முடியாது. உங்களுக்கு தடையானவைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறவர். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். முடிந்ததென்று ஒன்றுமே கிடையாது. வறண்ட நிலங்களிலே, அவாந்தரமான நிலங்களில் இருந்து கர்த்தர் ஒரு செழிப்பான சூழலை உண்டாக்க வல்லவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலை மாறும், உங்களை செழிப்பாய் நடத்துவார். முடியவில்லை, புதிய துவக்கத்துக்கு நேராய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆணித்தரமாக ஆண்டவர் நம்ம இதை சொல்லி இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான நாளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். முடிந்ததில் இருந்து ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன், முடியாதவைகள் எல்லாம் சாத்தியமாக்குகிற தேவன், எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிற தடகர்த்தர் எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு நீ புதிய வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர், நல்ல சுகத்தை கொடுக்கிற தேவன். இதோ உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை தொடுகிறதை நீங்கள் உணர முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவாகிய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட பொழுது அவர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கிறதே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்குகிறேன், புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறேன். உங்களுடைய ஜீவியம் புதிதாக்கப்படுகிறது நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். நீங்கள் நிச்சயம் இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை நீங்க ஆண்டவரை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், புதிய நம்பிக்கையை கொடும். கர்த்தருடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த யாவரையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதே விசுவாசத்தோடு அவர் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் சொன்னால் அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். என் வேதம் ஒரு நாள் பொய் உரைக்கிறதே இல்லை. விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.